சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம். உலகத்தில் முதல் முறையாக உண்டாய சிகிச்சை சாஸ்திரம்தான் ஆயுர்வேதம். உலகத்தில் முதல் முறையாக உண்டாய சிகிச்சை சாஸ்திரம்தான் ஆயுர்வேதம். அந்த சாஸ்திரத்துக்கு, அதாவது ஆயுர்வேதத்துக்கு முதலாக 2 நூல்கள் எழுதப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆயுர்வேதத்துக்கு 2 நூல்கள் எழுதப்பட்டுள்ளது. அந்த 2 நூல்களின் பேர், ஒன்று சரக சம்ஹிதா, இன்னொன்று சுஸ்ருத சம்ஹிதா. அப்போ சரக சம்ஹிதா, சுஸ்ருத சம்ஹிதா என்ற 2 புஸ்தகங்கள் தான், 2 நூல்கள் தான் உலகத்தில் உள்ள முதல் ட்ரீட்மெண்ட் நூல்கள். அதில் சரக சம்ஹிதையில் மனுஷனோட ஆயுசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதுண்டு. முக்கியமாக மனுஷனோட ஆரோக்கியத்துக்கு உணவுக்கு சமமாக உள்ள ஸ்தானம் எக்ஸர்சைஸுக்கும் உண்டு. வியாயாமத்துக்கு, அதாவது வியாயாமம் என்றால் எக்ஸர்சைஸ், உணவுக்கு ஈக்குவலான ஸ்தானம் எக்ஸர்சைஸுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போது ஆரோக்கியம் நமக்கு பெட்டராக இருக்க வேண்டுமானால் நல்ல உணவு இருக்க வேண்டும், எக்ஸர்சைஸ் இருக்க வேண்டும், மன சந்தோஷம் இருக்க வேண்டும், ஓய்வு இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. அதாவது ஆரோக்கியம் என்ற ராஜகோபுரத்துக்கு 4 காலுகள் இருக்கு. ஆரோக்கியம் என்ற அந்த மகாராஜ கோபுரத்துக்கு மனுஷனுடைய ஆரோக்கியம் என்ற மகாராஜ கோபுரத்துக்கு 4 காலுகள் இருக்கிறது. அந்த 4 காலுகள் எது என்றால், 1 உணவு, 2வது எக்ஸர்சைஸ், 3வது மனசந்தோஷம், 4வது ஓய்வு. இந்த 4 விஷயங்களும் இருக்கப்பட்டவனுக்கு பரிபூர்ணமாக ஆயுசு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சரக சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது. இதற்காக, அதாவது மனுஷனுக்கு தீர்க்காயுசு உண்டாக வேண்டும், ஆரோக்கியம் உண்டாக வேண்டும், நிம்மதி உண்டாக வேண்டும், மனசந்தோஷம் உண்டாக வேண்டும், இதற்கெல்லாம் உடல் பயிற்சி முறைகள் சரக சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது உண்டு. சரக சம்ஹிதையில் உடல் பயிற்சி முறைகள் சொல்லியிருக்கிறது. ஆக 64 உடல் பயிற்சிகள் தான் சரக சம்ஹிதையில் சொல்லியிருக்கிறது. அதில் 41 பயிற்சிகள் மிகவும் எளிமையாக உள்ளது, அதாவது சிம்பிளாக உள்ளது. அது குழந்தைகளுக்கும் வயசான ஆளுகளுக்கும் எல்லாம் செய்யக்கூடியதாகும். 41 எக்ஸர்சைஸு. அந்த 41 எக்ஸர்சைஸும், ஒவ்வொரு எக்ஸர்சைஸும் தினமும் 25 வீதம் பண்ணுறதா இருந்தால் எப்போவுமே நமக்கு தீர்க்காயுசும் ஆரோக்கியமும் மன சந்தோஷமும் உண்டாகும். அதே மாதிரி டென்ஷன் நம்மளை விட்டு போகும். வேற நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது, நிறைய பலங்கள் அதில் இருக்கிறது. 64ல் 41 மிகவும் உத்தமமானது. எல்லாம் உத்தமமானது தான், ஆனால் நமக்கு எப்போ வேண்டுமானாலும் செய்யக்கூடியது. அது மட்டுமல்ல, அந்த 41 எக்ஸர்சைஸ் செய்கிறதுக்கு 30 நிமிஷம் போதும். 30 நிமிஷம் கொண்டு 41 எக்ஸர்சைசஸ் பண்ணி முடிக்கலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிராணாயாமம், கரெக்டாக சொன்னால் 8 நிமிஷம் பிராணாயாமத்துக்கும் எடுக்கிறது விசேஷம். ஒரு நாள் இந்த 25 வீதம் உங்களால் பண்ண முடியவில்லை, டைம் இல்லை என்றால் அதுக்கு பாதி செய்யலாம். அதாவது 16 வீதம் தினமும் செய்யலாம். இது பண்ணி பாருங்கோ, அப்போ உங்களுக்கு அதோட பலன் தெரியும். இந்த காலத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் உண்டாகிறாங்க இல்லையா? நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய உண்டாகிறது. அதுக்கு என்ன காரணம்? ரோகிகள் பெருகுது, ரோகங்கள் பெருகுது, அதுதான் காரணம். எதனால ரோகங்கள் பெருகுது? இன்னைக்கு நாம் சுவாசிக்கப்பட்ட வாயு, குடிக்கப்பட்ட ஜலம்,
சாப்பிடப்பட்ட உணவு இது எல்லாமே விஷமயமாக இருக்கிறது. இதெல்லாம் விஷமயமாக இருக்கிறதுனால நாம் இது சாப்பிட்றதுனால நம்மளு ஆரோக்கியம் கெட்டு போகுது. ஆரோக்கியம் கெட்டு போகும் பொழுது, ஆரோக்கியம் க்ஷயிக்கும் போது ரோகங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டாகிறது. இப்போ நம்ம நினைச்சால் இந்த வாயு பொல்யூஷனை மாற்ற முடியாது. ஒவ்வொரு உணவுகள்லேயும் மாயம் சேர்க்கிறது, அது மாற்ற முடியாது. குடிக்கிற ஜலத்திலே விஷம் கலர்ந்து கொண்டு வருகிறது, அது மாற்ற முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது ஒன்று தான், நம்ம உடம்பிலே உள்ள அந்த இம்யூனிட்டி பவர் அதை வர்த்திப்பிக்க வேண்டும். அதுக்கு ஃபுல் பவர் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு மார்க்கம் எக்ஸர்சைஸ் தான். ஆரோக்கியம்தான் முக்கியமான தனம். உங்களுக்கு என்னெல்லாம் சுகபோகங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றால் அது ஒன்றும் அனுபவிக்க முடியாது. என்ன எல்லாம் சுகபோகங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றால் அது ஒன்றுமே அனுபவிக்க முடியாது. ஆரோக்கியம் முதல் சொத்தாக, முதல் தனமாக நாம் அதை காப்பாற்ற வேண்டும். அதற்கு இந்த எக்ஸர்சைஸ் நான் உங்களிடம் டெமோ காட்ட போகிறேன். நீங்கள் அது பார்த்துட்டு நீங்கள் அது பண்ணி வாங்க. இங்கே நான் இப்போ உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறது சூரியமங்கலம் கேம்பஸில் உள்ள, இங்கே சூரியமங்கலம் கேம்பஸில் உள்ள பீதாம்பரா ஆடிட்டோரியத்தில் இருந்து தான் உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இங்கே ஒரு மாத காலம் இந்த பயிற்சி, அதாவது ஆயுர்வேத விதி பிரகாரம் சொல்லப்பட்ட இந்த பயிற்சி நடத்தினேன். நிறைய ஆள்கள், போலீஸ் ஆஃபீஸர்மார், டாக்டர்மார், என்ஜினியர்மார், அட்வொகேட்மார், இப்படி பல பேர் வந்து அதில் கலந்து கொண்டு 30 நாளும் கண்டினியூஸாக கலந்து கொண்டு அற்புதகரமாக பலங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அவங்க அது அவங்களோட சிக்னேச்சரோட லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்களும் கண்டினியூஸாக இது பண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய மாற்றம் சொந்தமாக அனுபவித்து நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம். நான் செய்ய போகிற விஷயம், அதாவது எக்ஸர்சைஸு, அதுக்கு பேர் யோதா. யோகா அல்லை, யோதா. அதாவது சரக சம்ஹிதையில் 64 எக்ஸர்சைஸ் சொல்லி இருக்கிறது. மனுஷனோட ஆயுசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மன நிம்மதிக்குமாக 64 எக்ஸர்சைஸ் சொல்லி இருக்கிறது. அந்த 64 எக்ஸர்சைஸுக்கும் டோட்டலாக சொல்லப்பட்ட பேர் யோதா. யோகா அல்லே, யோதா. யோதா என்ற வாக்குக்கு யுத்தம் என்று தான் அர்த்தம். யோதா என்ற வாக்குக்கு யுத்தம் என்று தான் அர்த்தம். நம்மளுடைய ஆயுசுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சுகத்துக்கும் சாந்திக்கும் ஆனந்தத்துக்கும் எல்லாம் விக்னமாக இருக்கப்பட்டது ஏதோ, அதுகிட்ட எல்லாம் நம்ம யுத்தம் செய்து, அதையெல்லாம் யுத்தம் செய்து தோக்கடிக்கிறது. தோக்கடித்து வாழ்க்கையில் ஆனந்தகரமான முன்னேற்றம் உண்டாக்குறது. ஆனந்தகரமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை, ஆனந்தமுள்ள வாழ்க்கை உண்டாக்குறது. அதுக்குள்ளது தான் யோதா. யோதா செய்யப்பட்டவனோட பேர், யோதா யார் செய்கிறானோ அவருக்கு யோதி என்று பேர். யோதா செய்யப்பட்ட ஆளுக்கு யோதி என்று பேர். யோதி என்றால் சோல்ஜர் அப்படின்னு அர்த்தம். படன், யுத்தம் செய்யப்பட்டவன், சோல்ஜர் அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு ஒரு பெரிய சோல்ஜர் சமுதாயத்தை படைப்போம். இந்தியில் உள்ள வரும் தலைமுறையில் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு பேரும் சோல்ஜராக இருக்க வேண்டும். எல்லாவரும் படன்மாராக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இங்கே சூரியமங்கலத்தில் ஹெல்த்தி இந்தியா, கிரேட் இந்தியா என்ற பெயரில் ஒரு காம்பெயின் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு என்று சொல்லுங்கள். இனி நான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் 10 10 10 இப்படின்னு சொல்லி காட்டுறேன், இப்படின்னு பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதேபடி நீங்களும் பண்ணினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும், சந்தேகமே இல்லை. இது ரொம்ப அறிவுள்ள ஆளுகள் தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாகவே அனுஷ்டிச்சு அவங்களே சொல்லியிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது சுவாமி, ரொம்ப நல்லதாக இருக்குது, நிம்மதியாக தூக்கம் வருது, உடம்பில் உள்ள பெயின் எல்லாம் விட்டு போச்சு, டென்ஷன் விட்டு போச்சு, சந்தோஷமாக இருக்கேன்,
நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட முடியுது, மலபந்தம் இல்லை, மலச்சிக்கல் இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்களும் பண்ணி பாருங்க. முக்கியமா உங்க குழந்தைகளுக்கு நீங்க இதை சொல்லிக் கொடுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸும் சம்பூர்ண பலம் கிடைக்க வேண்டுமானால் ஒவ்வொரு எக்ஸசைஸும் 25 வாட்டி நீங்க பண்ண வேண்டும். 25 25 25 இப்படி பண்ண வேண்டும். அப்போதான் நமக்கு அதோட பரிபூர்ண பலம் கிடைக்கும். சப்போஸ் ஒரு நாள் கொஞ்சம் பிஸியா இருக்கு, பண்ண முடியலே, அப்படி இருந்தால் நீங்க ஒரு 16 வாட்டி பண்ணுங்க. ஆனால் ஒரு 30 நாள் கண்டினியூஸா இது பண்ணி பாருங்களே, உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்கு நல்ல புத்தியும் அறிவும் உண்டாகும். படிக்கணும் என்ற அந்த திங்கிங், அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். இந்த சோம்பேறித்தனம், லேசினஸ் உடம்பிலிருந்து மாறி போய்விடும். இதெல்லாம் நான் சொல்லி தெரியறதை விட அனுபவித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். நமக்கு பயிற்சிக்கு போகலாம். Exercise number 1. முதல்ல பாடி ஸ்டடியா நின்றுட்டு லைட்டா கை இப்படி கொஞ்சம் ஆட்டிட்டு மேலே கை ஸ்டடியா தூக்கணும். அதாவது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி 25 வாட்டி பண்ணணும். Exercise number 2. அடுத்தது பின்னாடி கை டச் பண்றோம். எப்படின்னு பாருங்க. ஓகே, இது இரண்டாவது எக்ஸர்சைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இரண்டாவது எக்ஸர்சைஸ் முடிஞ்சாச்சு. Exercise number 3. அடுத்தது ஸ்டடியா நின்றுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பண்ணும் பொழுது கை இப்படி அல்ல, கை மேலே இந்த விரலுகள் அல்ல, மணிபந்தங்கள் சேர்ந்து வரணும். அப்பதான் அதுக்கு ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, Exercise number 4. அடுத்தது 4வது நம்பர் பண்ண போறோம். பாருங்க, கை ஸ்டடியா இப்படி பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி 25 வாட்டி பண்ணணும். Exercise number 5. அடுத்ததாக கை ரெண்டும் தோளில் இப்படி டச் பண்ணி வச்சுட்டு இந்த ஒவ்வொரு கையும் இப்படி சுத்தணும். சுத்தும் போது நெஞ்சு நல்லா விரிஞ்சு நிற்கணும். ஓகே, பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 6. அடுத்ததாக ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவும் ஒவ்வொரு எக்ஸர்சைஸும் 25 வீதம் செய்ய வேண்டியதாக இருக்கு. Exercise number 7. அடுத்தது கை இப்படி வைக்கணும். நம்ம நெத்திக்கு மேலே இந்த கை இருக்கணும். அதாவது இது ஈக்குவலா இப்படி வர மாதிரி பாருங்க. இப்படி அல்ல, இப்படி வச்சுட்டு 2 கையும் இப்படி டச் பண்ணணும். முட்டு
டச் பண்ண, இப்படி இல்லை, இப்படி டச் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கு. Exercise number 8. அடுத்தது 8வது எக்ஸர்சைஸ். கை இப்படி பிடிச்சிட்டு, இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிச்சிட்டு பின்னாடி, அதாவது கை மேக்சிமம் இப்படி உயர்த்திட்டு பின்னாடி நெட்டலுக்கு இந்த இடத்துல டச் பண்ணணும், இப்படி டச் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 9. அடுத்த கை அதே போல பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 10. அடுத்ததாக கை ரெண்டும் நீட்டி பிடிச்சிட்டு இப்படி மடக்கி தோளில் டச் பண்ணி மறுபடியும் நீட்டி கொண்டு வர வேண்டும். அந்த நேரத்தில் கை கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி, சும்மா இப்படி அல்ல, ஷேக் ஆகிற மாதிரி பண்ணணும். ஓகே, மசில் ஷேக் ஆகணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இது 25 செய்யணும். Exercise number 11. பாருங்க, இப்போ ரைட் ஹேண்ட், வலது கை யூஸ் பண்ண போறேன். அப்போ அந்த வலது கால் ஒரு ஸ்டெப்பு பேக்கில் வைக்கணும், ஸ்டடியா நிற்கணும். கை லூஸா விட்டுட்டு மேக்சிமம் முன்னாடியும் பின்னாடியும் இப்படி வீசி பவர்ஃபுல்லா ஆட்டணும். பாருங்க, ஆனா பாடி ஸ்டடியா நிற்கணும், விளையக்கூடாது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 12. அடுத்தது அடுத்த கை. ஓகே, முதல்ல லைட்டா கையாட்டிட்டு, ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 13. அடுத்ததாக கால் கொஞ்சம் அகலமா வச்சுட்டு பாடி மேக்சிமம் பெண்டா நின்றுட்டு கை பேக்கில் வைக்கணும். வச்சுட்டு ஃபேஸு, இப்போ நம்ம ரைட்டு ஹேண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஃபேஸு லெஃப்டில் பார்த்துருக்கணும். ஓகே, அதாவது ரைட்டு ஹேண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஃபேஸு லெஃப்டில் பார்த்துருக்கணும். ஓகே, அப்புறம் ஏற்கனவே பண்ண மாதிரி கை நல்லா ஸ்பீடாக ஆட்டணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 14. அதே போல கை பின்னாடி வச்சாச்சு, பாடி பெண்டா நின்னாச்சு, முகம் ஆப்போசிட் ரைட்டை திரிச்சாச்சு. லெஃப்ட் கை யூஸ் பண்ண போறோம், அப்போ முகம் ரைட்ல திரிக்கணும். ஓகே, 1
2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 25 செய்யும். Exercise number 15. கால் கொஞ்சம் கூட அகலமாக வச்சுட்டு கை பேக்கில் வச்சு மேக்ஸிமம் பெண்டு நின்றுட்டு இந்த கை ரவுண்டாக சுற்றணும். அப்போ இப்படி மேக்ஸிமம் கை அகலமாக போகணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 then opposite. Exercise number 16. 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 17. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10 then opposite. Exercise number 18. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, Exercise number 19. அடுத்ததாக வலது கை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த வலது கால் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வைக்கணும். கை இப்படி லூஸாக ஸ்ட்ரைட்டாக சுற்றணும். இந்த கை ஃப்ரீயாக அப்படி விட்டுடலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 20. 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 21. அடுத்ததாக பாடி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், வளையக்கூடாது, கழுத்து நேரே நிற்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 22. 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 23. கால் அதிகம் அகலம் அல்லாமல் வச்சுட்டு இப்படி மேக்சிமம் பின்னாடி ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டு இப்படி அந்த நேர பேக்கிலே பார்க்க வேண்டும். ஓகே, கை ஸ்ட்ரைட்டா இப்படி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 24. அடுத்தது காலு கொஞ்சம் அகலமாக வைக்கணும். இந்த கை பின்னாடி போகிறது மேக்சிமம் பேக்கில் போகணும். ஓகே, பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 25. அடுத்ததாக காலை நார்மலாக வச்சுட்டு பாடி அப்படியே பெண்ட் பண்ணி விரல் கொண்டு பூமியை டச் பண்ண வேண்டும். அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு இப்படி நிற்கிறோம். இந்த நம்பர் சொல்றது இப்படி நிற்கும்போது நம்ம அந்த நம்பர் சொல்லியாச்சுன்னா அந்த ஒரு செகண்ட் இப்படி
ஸ்டடியாக நிற்க முடியும். அப்புறம் கண்டினியூ பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்மளோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு ஈக்குவலாக உள்ள இடத்துல வேணும் நம்ம டச் பண்றதுக்கு. ஓகே, Exercise number 26. அடுத்தது கால் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு இடுப்பில் கை கொடுக்கணும். மேக்சிமம் பின்னாடியும் முன்னாடியும் உடம்பே வளைக்கணும். ஓகே, ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 27. காலு கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு பாடி ரெண்டு இடதும் வலதும் இப்படி நல்லா வளைக்கணும். ஓகே, பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Exercise number 28. கை இப்படி மேலே தூக்கி வைக்கணும். இடுப்பு மேக்சிமம் முன்னுக்கும் சைடுக்கும் பின்னுக்கும் போயிட்டு இப்படி ஆட்டுகள் இந்த குழவை சுத்துற மாதிரி சுத்தணும். ஓகே, இப்படி வச்சு சிலவர் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட கை இப்படி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கால் ரொம்ப அகலவும் வைக்கக்கூடாது. ஓகே ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, opposite. Exercise number 29. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay. Exercise number 30. அடுத்தது கை இப்படி வச்சுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து எந்திரிக்கணும். அந்த நேரத்தில் இந்த டையும் இந்த கணங்காலும் டச் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 30வது எக்ஸசைஸ், அதாவது எந்திரிச்சு உட்காருது இல்லையா, அது பண்ணும்போது கொஞ்சம் அந்த 25 பண்ணும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதனால அது முடிச்சுட்டு கீழே உட்காரலாம். உட்கார்ந்துட்டு அந்த மூச்சு வாங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்படின்னா, மூக்கில் ஃபுல்லாக சுவாசம் இழுத்துட்டு வாயில வெளியில் விடணும். அப்படி ஒரு
6 வாட்டி நீங்கள் பண்ணியாச்சுன்னால் அந்த மூச்சு வாங்கிறது சாந்தமாகும். பாருங்க எப்படின்னு. இப்படி செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது அந்த மூச்சு பிரச்சனை, அந்த மூச்சு வாங்குற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நார்மலா பிரீத் பண்ண முடியும். Exercise number 31. அதுக்கப்புறம் கைக்குள்ள எக்ஸசைஸ், கை விரலுக்குள்ள எக்ஸசைஸ். எப்படின்னா கை இப்படி பிடிச்சிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு நல்லா நிமிர்த்தணும். 25 பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இது போல 25 வாட்டி பண்ணணும். Exercise number 32. அடுத்ததாக கை முட்டில, கால் முட்டில கை வச்சுட்டு கழுத்து நல்லா சுத்தணும். அப்போ கழுத்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சைடிலே எல்லாம் போகணும். மேக்சிமம் அப்படி போகணும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 இதே மாதிரி 25. Then opposite. Exercise number 33. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, Exercise number 34. அடுத்ததாக மேக்சிமம் முன்னாடியும் பின்னாடியும் தாடி வந்து நெஞ்சிலே தட்டுற மாதிரி வரணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நமக்கு அடுத்து முன்னாடியும் பின்னாடியும். Exercise number 35. அடுத்தது லெஃப்ட் ரைட். ஓகே, பாருங்க. இப்படி 25 வாட்டி பண்ணணும். Exercise number 36. அடுத்தது லெஃப்டும் ரைட்டும் மேக்சிமம் கழுத்து திரிச்சு பார்க்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்ம முன்னாடி அந்த எந்திரிச்சு உட்கார்ந்து 30வது எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதுக்காகத்தான் உட்கார்ந்தாச்சு. இப்போ ஒரு 3 விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்கு. மறுபடி எந்திரிக்க வேண்டும். Exercise number 37. சரியா அப்படி நின்றுட்டு காலை மேலே இப்படி தூக்கணும். அந்த தூக்கும் போது இந்த கணங்கால் டச் பண்ற மாதிரி இருக்கணும். பிளஸ் இந்த தொடைக்கு ஒரு, அதாவது தொடையில் உள்ள மசில் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்க, 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காலை மேக்சிமம் முன்னாடி இப்படி தூக்கணும். ஓகே. Exercise number 38. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exercise number 39. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே போல பண்ணணும். Exercise number 40. அடுத்ததாக 40வது எக்ஸர்சைஸ். காலு நீட்டி வைக்க வேண்டும். கை பின்னாடி இப்படி குத்தலாம். குத்திட்டு காலு லெஃப்ட் ரைட் இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அது அப்படி செய்ய வேண்டும். Exercise number 41. அடுத்ததாக கை ரெஸ்ட்டுக்கு 41 இப்படி வச்சுட்டு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ முக்கியமாக இருக்கப்பட்ட 41 எக்ஸர்சைஸ் முடிஞ்சாச்சு. அடுத்தது பிராணாயாமம் செய்ய வேண்டும். எக்ஸர்சைஸில் பிராணாயாமம் இல்லை. ஆனால் எக்ஸர்சைஸ் எல்லாம் பாடிக்காக. ஆனால் உள்ளே உள்ள அந்த ஏர் பியூரிஃபை பண்ண வேண்டுமானால் உள்ளே இருந்து அந்த ஆக்சிஜன் உள்ளே நிற்கணும். மேக்சிமம் ஆக்சிஜனை உள்ளே எடுக்கணும். கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகணும். ரத்தம் சுத்தியாகணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். இதுவரை நாம் செய்யப்பட்ட எக்ஸர்சைஸ் எல்லாம் பௌதீகம்தான், அதில் ஆத்மீயதை கிடையாது. ஆனால் பிராணாயாமம் என்று சொல்லப்பட்டதில் ஆத்மீயமும் கலர்ந்திருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல பிராணாயாம முத்ரை, இந்த முத்ரை கொண்டுதான் பிராணாயாமம் பண்ண வேண்டும் அப்படி கிடையாது. இருந்தாலும் சாஸ்திரியமாக நம்ம பண்ணும் பொழுது பிராணாயாமம் முத்திரைப்படி பண்ண வேண்டும். பிராணாயாம முத்ரை என்றால் கை இப்படி பிடிச்சிட்டு சென்டரில் உள்ள விரல், அதாவது நடு விரல் கட்ட விரலோட கீழே வைக்க வேண்டும். நடுவிரல் கட்ட விரலோட கீழே இப்படி கொண்டு வந்து வைக்க வேண்டும். இப்படி வைக்கும் பொழுது அது அங்கே லாக் ஆகும். ஒரு கை கொண்டு பிடிச்சு வைக்க வேணும் அப்படின்னு கிடையாது. இப்படி வச்சாரே அது லாக் ஆகும். அதுக்கப்புறம் கட்ட விரலும் மோதிர விரலும் தான் யூஸ் பண்ண வேண்டும். இந்த ஆள்காட்டி விரல், குட்டி விரல் இது ஃப்ரீயா இருக்கும். மோதிர விரல், கட்ட விரல் இது கொண்டு மூக்கை பிடிக்க வேண்டும். அப்போ மூக்கை பிடிக்கும் போது முதல்ல இது வலது கை, வலது மூக்கு அடைச்சு பிடிக்கணும். இந்த கட்ட விரல் கொண்டு வலது மூக்கு அடைச்சிட்டு, அப்போ இடது மூக்கு திறந்திருக்கு, வலது மூக்கு அடைச்சிட்டு இடது மூக்கு வழி 1, 2, 3, 4, 5 முதல்ல அப்படி பண்ணுங்க. சுவாசம் வெளியிலே விடணும். அதாவது சுவாசம் 5 வாட்டி எண்ணி வெளியிலே சுவாசம் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெல்ல அது திறந்துட்டு அந்த இடது மூக்கு வழி தான் சுவாசம் விட்டாச்சு, அது வழியே சுவாசம் உள்ளே எடுக்கணும். நம்ம 5 தான் சுவாசம் விட்டாச்சு, இப்போ அதுக்கு டபுள் எடுக்கணும், அதாவது 10 எடுக்கணும். பார்த்துக்கோ, இப்போ ஆரம்பத்தில் இருந்து பண்ண போறேன் பாருங்கோ. இப்போ
5 சுவாசம் விட்டதுக்கு அப்புறம் மூக்கு அடைச்சி பிடிக்கணும் 1 செகண்ட். மறுபடி திறந்துட்டு 10 எண்ணிட்டு 1 2 3 4 5 அப்படி 10 எண்ணிட்டு சுவாசம் உள்ளே ஏற்றிட்டு 2 மூக்கும் சேர்த்து அடைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஏர் உள்ளேயே நிற்கணும், வெளியில் விடக்கூடாது. அப்போ எத்தனை நம்பர் நம்ம ஏற்றியாச்சோ அதுக்கு டபுள் நம்பர் உள்ளே அதுக்கு நிற்கணும் அந்த ஏர். அப்போ 5 விட்டாச்சு, 10 ஏற்றியாச்சு. இப்போ 20 என்ற வரைக்கும் 2 மூக்கும் அடைச்சிட்டு 20 என்ற வரைக்கும் அந்த சுவாசம் உள்ளேயே நிற்கணும். அதுக்கப்புறம் இப்போ இடது மூக்கு வழி தான் ஏத்தனதும் ஏத்தனதும் எல்லாம். அடுத்து வலது மூக்கு, அதாவது இப்படி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வலது மூக்கு லைட்டாக திறந்துட்டு, அதாவது கட்டவரல் கொண்டு வலது மூக்கு திறந்துட்டு அது வழி 10 நம்பர் தான் நம்ம சுவாசம் ஏற்றியாச்சு, அந்த 10 நம்பர் வெளியிலே விட வேண்டும். அப்போ வெளியிலே சுவாசம் விடுறதுக்கு ரேச்சகம் அப்படின்னும், உள்ளே ஏத்துறதுக்கு பூரகம் அப்படின்னும், உள்ளே நிறுத்தப்பட்டதுக்கு கும்பகம் அப்படியும் என்றும் பேரு. அப்போ ரேச்சகம், பூரகம், கும்பகம், மறுபடி இங்கே ரேச்சகம், பூரகம், கும்பகம், இப்படி நம்ம செய்ய வேண்டும். அது சரியாக உள்ள நம்பர் என்று சொன்னால் 16 மாத்திரைன்னா டேப்லெட்னு அர்த்தம் இல்லை, செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த 16 எண்ணிட்டு சுவாசம் விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 1 செகண்ட் அடைச்சிட்டு மறுபடியும் சுவாசம் உள்ளே எடுக்கணும். அதோட டபுள், அதாவது 32 ஒற்றை அடியிலே 32 அப்படியே இல்லை, 32 மாத்திரை எண்ணி செகண்ட் எண்ணித்தான் இது எடுக்க வேண்டும். அப்புறம் அடைச்சிட்டு மறுபடியும் 64 எண்ணணும். 64 எண்ணிட்டு, அதாவது 64 நம்பர் கொண்டு 64 மாத்திரை கும்பிச்சுட்டு அடுத்த மூக்கு வழி, வலது மூக்கு வழி சுவாசம் 32 வெளியில விட வேண்டும். இப்படி எப்போ பண்ணி முடிக்க உங்களால முடியுதோ அப்போ நீங்க பரிபூர்ணமாகவே பிராணாயாமம் செய்யக்கூடிய ஒரு ஆளாய் மாறிவிட்டது. அது பயிற்சியிலே இருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆரம்பம் 5 10 15 இப்படின்னு நம்பர் நீங்க ஏற்றி கொண்டு வரலாம். நீங்க இது பண்ணி வாங்கும். என்னதான் சொல்லி இருந்திருந்தாலும் அனுபவிச்சாதான் சில விஷயங்கள் புரியும் இல்லையா? ஒரு ஆளோட மனசு என்ன என்று நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. முடியுமா? முடியாது. ஆனா மனசு என்று ஒண்ணு இருக்கா இல்லையா? கண்டிப்பாகவே இருக்கு இல்லையா? மனசு என்று ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆளோட உடம்பு சர்ஜரி பண்ணி என்னதான் கீறி முறிச்சாலும் அவனோட மனசு வெளியில எடுன்னா சொன்னா நம்மளால அது கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பகவானே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. பகவானை எப்படி கண்ணால் காண முடியாது. இதெல்லாம் உணர வேண்டிய விஷயங்கள். அதே போல ஆரோக்கியம் உணர வேண்டிய விஷயம்தான். அதாவது சுகம் அது உணர வேண்டிய விஷயம், சந்தோஷம் உணர வேண்டிய விஷயம், துக்கம் உணர வேண்டிய விஷயம் இல்லையா? அதே போலதான் ஆரோக்கியம். நான் பெட்டரா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், அந்த உணர்ச்சி, அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அது உண்டாக வேண்டுமானால் நம்பிக்கையோட 40 நாள், ஒரு மண்டலம் இது பண்ணி பாருங்களேன், நிறைய மாற்றங்கள் உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றும் நான் கண்டுபிடிச்சதல்லே. இதெல்லாம் சரக சம்ஹிதா என்ற ஆயுர்வேத கிரந்தத்திலே உள்ளது. ஆயுர்வேதம்தான் உலகத்தில் முதலாக உண்டாகப்பட்ட சிகிச்சா சாஸ்திரம். அதிலே உள்ளதுதான் இது. பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும். பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால், ஆயுசோடு ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு மன சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமானால், பூமியில் உள்ள எல்லா சௌபாகியங்களும் அனுபவிக்க வேண்டுமானால் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்துக்கு யோதாவை விட பெட்டர் வேற எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.